இந்த லோவர் கிளாஸ்ல இருக்கிறவங்க வருமானத்துக்கு ஏற்ற செலவு மட்டும்தான் அவங்க பண்ணணும். ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, செலவு போ மிச்சம் அவங்க சம் அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஒரு பைக் வேணும் அப்படின்னா அதுல நீங்க வாங்கிக்கலாம். அந்த இடத்துல போயிட்டு நான் கடன் வாங்கி நான் கார் வாங்கணும் நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா அது வாங்கும் போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், அது ஒரு 5 to 10 years அதுலயே போகும். ஸோ அடுத்த கட்டம் நீங்க எப்போ முன்னேற முடியும் இல்லையா? அதனால தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணுமோ அந்த ஸ்டேஜ்ல அது மட்டும் நீங்க வாங்கிக்கிறீங்க. ஸோ நீங்க இப்ப சேவ் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு கடனும் இருக்காது. அப்ப நீங்க வந்து அப்பர் கிளாஸ்க்கு நீங்க போகலாம். இப்ப மிடில் கிளாஸ் இருக்கீங்க இல்லையா, ஒரு 90% வந்து செலவு தான் பண்றீங்க. 5 to 10 அப்படியே மாத்திருங்க. ஒரு 5 to 10% மட்டும் உங்களோட செலவை வச்சுக்கிட்டு 90% சேவிங்ஸா வச்சுக்க. அப்படி வைக்கும் போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா அப்பர் கிளாஸ்க்கு போகலாம். அவங்க நீங்க இருக்கும்போது சேவ் பண்ணும்போது என்ன, ஒரு கார் வாங்கணுமா, கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. நான் இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க கிளாஸ் நீங்களே வந்து எந்த கிளாஸ்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணிக்கிறீங்க. உங்களோட சேவிங்ஸ் அதிகமா இருக்கணும், அதே மாதிரி உங்களோட செலவுகள் வந்து கம்மியா இருக்கணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு கடை வாங்க தேவையில்லை, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருக்கணும் தேவையில்லை. ஏன்னா இப்பெல்லாம் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான லோன் பீரியட் ஒரு 20 கிட்ட அப்படி போயிருது. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் நம்ம கட்டிக்கிட்டு இருப்போம் தவிர அதுக்கப்புறம் பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு நம்ம வர மாதிரி இருக்கு. இதுல நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ.